இன்றைக்கு விசேஷம் என்னென்னு சொன்னால் எங்களோட தமிழற்ற பாரம்பரிய நிகழ்வான இந்த பொங்கல் விழாவை வந்து கொண்டாடுவோமா நாங்கள் இன்றைக்கு எல்லோரும் ஒன்று அணைஞ்சிருக்கிறோம். பாருங்கள் எங்களோட ஸ்டாஃபெல்லாம் அப்படி களவாட்டி வந்திருக்கணும்ண்டு. இந்த பொங்கல் விழா வந்து விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். டிலே என்ற ஒரு பிரச்சனையை தவிர மற்றபடி எங்களோட கூதுகலைப்புக்கும் மற்ற மகிழ்ச்சிக்கும் குறைவில்லை. எல்லோரும் சேர்ந்து செய்கிற இந்த ஒரு சம்பவம்ன்றது உண்மையாக ஒரு மனதுக்கு மகிழ்ச்சி. எல்லாரோட நிறுவனம் மிகப்பெரிய சந்தோஷம். நான் யூகே போனாலும் உண்மையாக எனக்கு பயங்கர ஹெல்ப், மனசார கௌரவிக்கிறதுல சந்தோஷம். என்னை பொறுத்தளவில் ஊழியர்ன்றது எனக்கு பெரிய ஒரு விஷயம். இந்த ஒரு சொத்தாக தான் உங்களை எல்லோரையும் பார்க்குறேன். இந்த இடத்துல ஒவ்வொரு தைப்பங்களுக்கும் உங்களை கூப்பிட்டு ஒரு கெட்டுக்கதர் மாதிரி நடத்தி உங்களை எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சு பார்க்குறதுல ஒரு டிரெக்டர்ன்ற ரீதியில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். உண்மையிலே வந்து ஒரு நிறுவனத்துக்கு ஊழியர்களும் கிளைண்ட், அதாவது கஸ்டமர்ஸ் கிளைண்ட் தான் வெரி இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்தளவில் நாங்கள் அலை பண்ணி இன்றைக்கும் இந்த இடத்துல நின்று கதைச்சோன்றிருக்கோம்னு சொன்னால் உங்களோட ஒத்துழைப்பும் நீங்கள் அந்த நேரம் உங்களோட இந்த நாடு வந்து பொருளாதார நெருக்கடியை சந்தித்த தருணங்கள் எல்லாம் எவ்வளவோ தியாகங்கள், அதில் நான் வெளியில் சொல்லல, ஆனால் நிறைய தியாகங்களில் நிறைய பேர் வேலை சேர்க்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரைட், சொந்தங்களும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஹரிஞரங்கின்ற தலைமை காரியாலயம், அதாவது எங்களோட வடமாட்சி நெல்லியடியில் அமைஞ்சிருக்கிற தலைமை காரியாலயத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு விசேஷம் என்னென்னு சொன்னால் எங்களோட தமிழற்ற பாரம்பரிய நிகழ்வான இந்த பொங்கல் விழாவை வந்து கொண்டாடுவோமா நாங்கள் இன்றைக்கு எல்லோரும் ஒன்று அணைஞ்சிருக்கிறோம். பாருங்கள் எங்களோட ஸ்டாஃபெல்லாம் அப்படி களவாட்டி வந்திருக்கணும்ண்டு. இது மட்டும் இல்லை, ஸ்டாஃப் நிறைய பேர் அங்கே இருக்கணும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் மட்டும்தான் இதில் நிற்கிறோம். என்னென்னா இந்த விழா வந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் எங்களோட நிறுவனத்தில் வந்து சிறப்பாக செய்கிறது வளமை. அந்த வளமைக்கு அமைவாக இன்றைக்கும் அந்த விழாவை கொண்டாட போகிறோம். அந்த விழாவின்ற காணொலியெல்லாம் இன்றைக்கு 15 நாங்கள் உங்களுக்கு போட போகிறோம். என்னென்னு சொன்னால் இந்த விழாவில் சில நிகழ்வுகள் செய்ய போகிறோம். அதோட வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு சிறப்பான கெட்டுகெதர். இது என்னென்னு சொன்னால் கரிஞரங்க பொறுத்தளவில் ஃபீல்டு ஸ்டாஃப், உள்ளுக்குள்ளே வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப்னு சொல்லி 2 கேட்டகரியில் இருக்கிறோம். இந்த 2 ஸ்டாஃபுமே இன்றைக்கு வந்து ஒரு நாள் ஒன்று சேர்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பம். இன்றைக்குமே வந்து ஸ்டாஃபிൻ്റെ ஒற்றுமையும் அவங்களோட பலமும் தான் ஒரு ஒட்டுமொத்த கம்பெனின்ற மிகப்பெரிய பலம். அந்த வகையில் அவங்கள ஒருங்கிணைச்சி இப்படி ஒரு நிகழ்வு செய்கிறதுலே டிரெக்டர்ன்ற இதில் எனக்கும் ஒரு மிக சந்தோஷம். இன்றைக்கு நாங்கள் பக்காவாக கொண்டாட வரோம். என்ன ரைட், பொடியெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் வந்து அடுத்த தொடர்ச்சியாக எங்களோட காணொலியோடு இணைஞ்சிடுங்க. எங்களோட நிகழ்வுகள் நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு விளையாட்டுகள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். தொடர்ச்சியாக இணையுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களோட பிள்ளைகள்லாம் அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக ஒரு கெட் டுகெதரை தைப்பங்களையும் தாண்டி ஒரு கெட் டுகெதர் மாதிரி தான் கரைஞ்சிறங்கி ஒரு நல்ல ஒரு சம்பவம் என்றால் இன்றைக்கு எல்லா ஸ்டாஃபும் உண்டா சந்திக்கிறது ஒரு மிகப்பெரிய தருணங்கள். இப்படியான தருணங்கள் எல்லா டைமும் பார்க்காது. இது ஒரு நினைவுகளாக இருக்கும். ஸோ எவ்வளோ ஹாப்பியாக அன்றைக்கி நம்ம எல்லாம் சிறிங்க முருகையில் ரைட். ஓகே, தண்ணி கொஞ்சம் கூட நீங்க போட்டு கட்டு தரேன். அப்படியே ஒளி தரேன். அப்படிதான் போடுங்க. சரி.
தண்ணி எடுக்கிறீங்க தண்ணி எடுக்கிறீங்க ரிப்போர்ட் எடுத்தீங்களா அவர் இல்லை மற்ற எனக்கு இப்படி பிடிச்சது எடுத்த சூழ்நிலை வருஷக்குள்ள வராது சரியா இந்த வீடு வாங்க நெருப்பு நூற போகுது இல்லை ஓகே ஓகே கொஞ்சம் போல கொஞ்சம் லாபம் எனக்கு பாருங்க இங்கே பாருங்க இதுக்குள்ள ஒரு ஹெட்பெட்டை போட்டு காட்டுங்க அதை காட்டி விடும் கொடுத்தப்பட்ட மற்ற ஒரு ஆள் தேவாரம் மட்டும் பண்ணால் காணும் திருப்பூர் எல்லாம் இந்த ஒரு தேவாரம் மட்டும் பண்ணது ரைட் தேவாரம் உலகெல்லாம் உணர்ந்தது ரெண்டுமே காணும் சரிங்க இங்கே போந்த போங்க
பாடி முடிஞ்சிருக்கல. அதான் டக்குன்னு டக்குன்னு படை ஞானன் பசுவரிந்தனை கபிழ்வாய் மத்தம் மாத ஜானை மணவாளன் பத்தாகிய தொண்டர் தோழு பாலாவியின் கரைமேல் செத்தாளேலம் பணிவாண்டிரு கேதீந்து ஓதுதற்கு அறியவன் நிலகுலாவியன் நிர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பல தாடுவான் நலம்படி வாழ்த்தி வணங்குவான் திருச்சம்பலம் நோ பார்வதிபதே நோ பார்வதிபதே நோ பார்வதிபதே தென்னாருடைய சிவனே போற்றி இன்பமே சூழ்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பெரிய ஒரு சம்பவம் நடந்துகிட்டு உண்மையாக வந்து இது ஏழியாக முடிய வேண்டிய சமையல். ஆனால் இன்றைக்கு 12:30 முடிய வேண்டிய இந்த பொங்கல் விழா அன்றைக்கு கூடுதலாக டைம் எடுக்கிறோம். என்னென்னு சொன்னால் அந்த மழை காரணமாக வந்து இந்த பொங்கல் விழாவை வந்து சரியான நேரத்தில் செய்து முடிக்க முடியலை. பொடிகள்லாம் பார்த்தீங்கன்னா பசிகளை வந்து சரியாக கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லை இந்த பசியோட வேறு எப்படி வந்து ஒரு விதமாக வந்து சமைக்கிறாங்கன்னு சொல்லி ரைட். அது மட்டும் இல்லை எங்களோட பிள்ளைகள் வந்து அவங்க ஃபுல்லாக பூரண ஒத்துழைப்போட வந்து இந்த பொங்கல் விழா வந்து விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். டிலே என்ற ஒரு பிரச்சனையை தவிர மற்றபடி எங்களோட கூதுகலைப்புக்கும் மற்ற மகிழ்ச்சிக்கும் குறைவில்லை. எல்லோரும் சேர்ந்து செய்கிற இந்த ஒரு சம்பவம்ன்றது உண்மையாக ஒரு மனதுக்கு மகிழ்ச்சி. எல்லோரும் ஒரு கெட் டுகெதர் மாதிரியான ஒரு விஷயம். ஏனென்றால் பொங்கல் விழா மட்டும் இல்லை, கரிஞரிங்க பொறுத்தளவில் ஒட்டுமொத்த ஸ்டாஃபும் சேர்ந்து செய்கிற ஒரு விஷயம்ன்றதை நிறைய ஸ்டாஃப் சுத்தவரை நினைக்கணும். அவைகளையும் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாருமே ஒரு சந்தோஷமாக எல்லோரும் சேர்ந்து ஒரு கெட் டுகெதராக இதெல்லாம் ஒரு நினைவுகளுக்கு ஒரு விருந்தாக அமைகிற ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ பாருங்கள் இப்படியெல்லாம் காய்ச்சி வேலை செய்யணும்னு சொல்லி இது என்னை பொறுத்தவரையும் ஒரு மற்ற மகிழ்ச்சியான விஷயம். என்னென்னு சொன்னால் இப்படியான தருணங்கள்லாம் இன்றைக்குமே எங்களுக்கு வாழ்க்கையில் மிஞ்ச போகிற பெரிய விஷயங்களாக இருக்கும். ஸோ சந்தோஷமாக எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்ற விஷயத்தையும் பார்ப்போம். ரைட். என்னென்னா இன்றைக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வளமையாக பொங்கல் விழா கொண்டாடுற வளமை. ஆனால் இதில் ஒரு சிறப்பாக ஒரு விஷயம் கொண்டாடுறோம். என்னென்றால் எங்களோட ப்ரீவியஸ் கிளைண்ட், அதாவது நாங்கள் ஏற்கனவே வந்து எங்களோட கரிஞர் நிறுவனத்தினால் வந்து கட்டி கொடுக்கப்பட்ட வீட்டு ஒரு கிளைண்ட் வந்து இன்றைக்கு ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கிறார். ஸோ அவரையும் நாங்கள் இன்றைக்கு ஒரு கௌரவிச்சு எங்களோட ஃபங்க்ஷனுக்கு வந்து மெருகூட்டும் விதமாக அவரையும் கூப்பிட்டுருக்கோம். நாங்கள் அவரோடையும் வந்து இப்போ கதைக்க போகிறோம். இதில் வந்து அவருக்கும் ஒரு கௌரவிப்பு செய்ய போகிறோம். இந்த பொங்கல் விழாவில் வந்து எங்களோட ஒரு ப்ரீவியஸ் கிளைண்ட்டை கௌரவிக்கிறது எங்களோட கம்பெனிக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த நிகழ்வையும் நாங்கள் பதிவேற்ற விரும்புகிறோம். ஸோ அதையும் நாங்கள் பார்ப்போம். ரைட். ரெண்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பொங்கல் விழாவில் ஒரு விசேஷாம்சமாக நாங்கள் எல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்களும் வந்து எங்களோட ஒரு கெஸ்ட்டாக வந்து எங்களோட ப்ரீவியஸ் கிளைண்ட் இல்லாட்டி எங்களோட கரண்ட் கிளைண்ட் அப்படியானவே கௌரவிக்கிறது முக்கியம். கிளைண்ட் இஸ் த கோட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு கஸ்டமரோ இல்லாட்டி ஒரு கிளைண்ட்டோன்றதான் எங்களோட வியாபார நிறுவனத்தின் உயிரோட்டம். நாங்கள் இன்றைக்கு இவ்வளோ பேர் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இல்லாட்டி ஒரு நிலையான ஒரு பொருளாதாரத்தில் ஒரு கௌரவமாக இந்த சமூகத்தில் வாழ்கிறோம்னு சொன்னால் கிளைண்ட்டும் கஸ்டமரும் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் எங்களோட இந்த பொங்கல் விழாவை சிறப்பிக்கும் மூலமாக நாங்கள் உண்மையாக எங்களோட பெஸ்ட் கிளைண்ட் ப்ரீவியஸ் கிளைண்ட் உண்மையாக வந்து சரியான டைம் லண்டனில் வந்து நேரம் நாங்கள் கேட்டோன்னே உடனே ஓமெண்ட் சொல்லி எங்களோட விழாவில் பங்கு பெற்றதுக்கு எந்த வித தயக்கம் இல்லாமல் வந்ததுக்கு எங்களோட நிறுவனம் சார்பாக நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்கிறோம். அதோடு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால்
அதை தாண்டி இப்போ சில வழியில் தொழில்ன்றது எங்களுக்கு தொழில்ன்றது ஒரு வாழ்க்கைக்கு உந்து சக்தியானது மட்டுமல்ல, எங்களுக்கான உறவுகள், நாங்கள் உன்னதமான உறவுகளை சில சந்திப்போம். தொழில் ரீதியாக தான் சில அபூர்வமான நல்ல மனிதர்கள் எல்லாம் சந்திக்கிறதுக்கான அளப்பெரிய சந்தர்ப்பங்களை தொழில் தான் உருவாக்கி தரும். அந்த வேளையில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய எங்களுக்கான ஒரு நல்ல ப்ரீவியஸ் பெஸ்ட் கிளைண்ட், எங்களோட ஒரு வெல் விஷஸ், அதோட வந்து ஒரு ஃபேமிலியாக கூட எங்களோட இப்போ நல்ல மாதிரி அப்படி ஒரு வேறுபட்ட திண்ணவெளியில் கட்டினா உங்களுக்கு தெரியும். அடிக்கடி நீங்கள் அந்த எங்களோட டைட்டிலில் பாவச்சுன்னு இருப்பீங்க, ஜீவன் கௌஸ்ன்னு சொல்லி, அந்த ஜீவனா தான் இவர். ஸோ அவரை இன்றைக்கு வந்து பெருமிதப்படுத்தி கூப்பிட்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லோரும் கரகோஷத்தோட வரவேற்று நாங்கள் ஒரு சின்ன ஒரு கௌரவம் கொடுக்க போகிறோம். அந்த கௌரவத்தோடு நாங்கள் இன்றைய விழாவை வந்து டக்குன்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவரை ஒரு கௌரவிக்கிறதுல எங்களோட நிறுவனம் மிகப்பெரிய சந்தோஷம். நான் யூகே போனாலும் உண்மையாக எனக்கு பயங்கர ஹெல்ப், மனசார கௌரவிக்கிறதுல சந்தோஷம். மற்ற வந்து ஸோ எங்களுக்கு கிளைண்ட்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா கிளைண்ட்டுக்குமே அவரை கௌரவிக்கிற மூலம் நாங்கள் எல்லாருக்குமே ஒரு கௌரவம் கொடுத்த மாதிரி தான். ஸோ இதன் மூலம் நாங்கள் என்ன ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு பொங்கல் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு கிளைண்ட்டை கூப்பிட்றது வளமே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும். அந்த வேளையில் ஜீவனாக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லி எங்களோட அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு அடுத்தடுத்த ஃபங்க்ஷனுக்கு குடும்பத்தின் ஒரு உறவாக வந்து நீங்கள் பங்கு பெற்றணும், உங்களோட உறவு நீடிக்கும்னு சொல்லி அந்த கோரிக்கையும் இதில் முன்வச்சு எஸ்டாவோட சேர்ந்தும் ஒரு படம் எடுப்போம். எல்லோரும் முன்னுக்கு வாங்க. ரைட். இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், மிகப்பெரிய ஒரு விஷயம், ஊழியர்களாகிய நீங்கள் எங்களை பொறுத்தளவில் ஊழியர்ன்றது என்னை பொறுத்தளவில் ஊழியர்ன்றது எனக்கு பெரிய ஒரு விஷயம். இந்த ஒரு சொத்தாக தான் உங்களை எல்லோரையும் பார்க்குறேன். இந்த இடத்துல ஒவ்வொரு தப்பங்களுக்கும் உங்களை கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் மாதிரி நடத்தி உங்களை எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சு பார்க்குறதுல ஒரு டிரெக்டர்ன்ற ரீதியில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். உண்மையிலே வந்து ஒரு நிறுவனத்துக்கு ஊழியர்களும் கிளைண்ட், அதாவது கஸ்டமர்ஸ் கிளைண்ட் தான் வெரி இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்தளவில் நாங்கள் அலை பண்ணி இன்றைக்கும் இந்த இடத்துல நின்று கதைச்சோன்றிருக்கோம்னு சொன்னால் உங்களோட ஒத்துழைப்பும், நீங்கள் அந்த நேரம் உங்களோட இந்த நாடு வந்து பொருளாதார நெருக்கடியை சந்தித்த தருணங்கள் எல்லாம் எவ்வளவோ தியாகங்கள், அதில் நான் வெளியில் சொல்லல, ஆனால் நிறைய தியாகங்களில் நிறைய பேர் வெளியில் சேர்க்குறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த பொங்கல் விழாவோட இன்றைக்கு ஒரு சபதம் எடுக்கணும். நாங்கள் ஒரு பெஸ்ட் சர்வீஸ், ஒரு இன்டர்நேஷ்னல் வைஸ் வந்து ஒரு பெஸ்ட் சர்வீஸ் டைமிங் எல்லாம் கன்சிடர் பண்ணி அடுத்த ஒரு நகர்வுக்கு நாங்கள் நகரணும். ஒரு எங்களோட கம்பெனியை வந்து மற்ற போட்டி பாராட்டக்கூடிய விதத்தில் எங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் இருக்கணும். எல்லோரும் அந்த ஒரு விஷயத்தில் சபதம் எடுத்து உண்மையாக சமூகத்தின் நிறுவனமாகவும் நாங்கள் உழைத்தா மட்டும் காணாது, எங்களை தாண்டி என்ற உறவை தாண்டி சமூகத்துக்கும் நாங்கள் சேவை செய்கிற ஒரு நிறுவனமாக நாங்கள் எப்பவும் பிரமிச்சு கொண்டே இருக்கணும். ஏனென்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். உங்களை வாழ வைக்கிறது மட்டும் இல்லை, இந்த சமூகத்துக்கும் இதாக செய்யணுன்ற ஒரு கோட்பாட்டோட இயங்கி கொண்டிருக்கிறேன். உண்மையிலே வந்து நீங்கள் கடந்த காலங்களில் உங்களோட அளப்பரிய தியாகங்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி தொடர்ச்சியாக வந்து நீங்கள் எல்லோரும் ஒரு உயிரோட்டமாக இறுதி வரைக்கும் ஒரு உத்வேகத்தோடையும் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் உண்மையாகவும் இயங்கணும் என்று எல்லாரையும் இந்த இடத்துல வினயமாக கேட்டுக்கொண்டு, இந்த பொங்கல் விழாவில் அடுத்த மிகப்பெரிய விஷயம் சாப்பாடு. அந்த சாப்பாட்டுக்கு நாங்கள் போகிறோம். ரைட். உண்மையிலே வந்து இந்த இடத்துல இதெல்லாம் ஒரு நினைவுகள், ஒவ்வொரு கடந்து போகிற ஒவ்வொரு நிமிடங்களும் வந்து வரலாறாக மாறினாலும் அந்த நினைவுகள் தான் எங்களுக்கு மிஞ்ச போகிற ஒரு விஷயம். ஆகவே இந்த நினைவுகள், இந்த தருணங்கள் எல்லாத்தையும் மிக சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் கழித்து கொள்ளுங்க. எல்லா மனதில் இருக்கிற களங்கங்கள், கூடாத விஷயங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கே களைஞ்சு போட்டுட்டு இன்றைய நாளிலிருந்து நாங்கள் புது மனிதர்களாக புதிய உத்பவத்தோட கேரிங் டீம், ஒரு ஃபேமிலியாக நாங்கள் வந்து மற்ற ஃபோட்டோ குடிவத்தில் எங்களோட சர்வீசஸை கொடுக்கணும். அது சபதம் எடுத்து எல்லோரும் ஓகேண்ணே, ரைட், பர்ஃபெக்டாக இயங்கணும். ஸோ என்ன விஷயத்தையும் கதைச்சி பேசலாம், கதைச்சி பேசி இந்த உலகத்தில் தீர்க்க முடியாத ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி யூனிக் பர்சனாலிட்டி இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். ஸோ அந்த யூனிக் பர்சனாலிட்டியை யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் யாராக மாறத்தவில்லை, நாங்களாக இருந்தாலே உலகத்தில் நிறைய சாதிக்கலாம். ஆகவே இந்த நன்னாளில் நல்ல விஷயத்தை செய்வோம் என்று உறுதி கொண்டு கரிஞரிங் அடுத்த வருஷம் வேறு லெவலில் இருக்கணும். எல்லாருமே சபதம் எடுத்து அடுத்ததாக நாங்கள் எங்களோட சாப்பாடு பிரச்சனை பார்ப்போம். ரைட். எல்லோரும் பசிக்குதா? ரைட். அதோடு வந்து இன்னொரு விஷயம், ஜீவனாகும் இந்த தருணங்கள் நாங்கள் உண்மையாக வந்து வள்ளுவர் அழகாக சொல்லுவார், இன்று இருப்பவர்கள் நாளை இல்லை என்பது தான் இந்த உலகத்தின் பெருமை என்று சொல்லி, அதால் வந்து இப்படியான தருணங்களை லூஸ் பண்ணாதீங்க. வெளியில் நிற்கிற ஸ்டாஃபுக்கு சொல்கிறேன், சில ஸ்டாஃப் வரையில்லை, இப்படியான தருணங்களை லூஸ் பண்ணுறதும் கூட லைஃப்பில் வந்து நிறைய சந்தர்ப்பங்களை நீங்கள் இழக்கிறது சமன். உறவுகளை, ஒரு மனிதர்களை, எங்களுக்கு விரும்பினவர்களை சந்திக்கிற விஷயம்தான் உலகத்தில் மிகப்பெரிய பொக்கிஷம். இப்படியான தருணங்கள் திரும்ப வர போகிறதில்லை. ஆகவே அந்த விஷயங்களை தயவுசெய்து தவற விடாதீங்க. தவற விட்டால் மீண்டுமே எதுவுமே வராது. ஸோ அதையும் நினைவு கூட்டி நாங்கள் சந்தோஷமாக வடிவாக சாப்பிட்டு இந்த பொங்கல் விழாவை செலிப்ரேட் பண்ணுவோம். வாங்குவோம். ரைட்.
ரைட், எங்களோட நிகழ்வுன்ற இறுதி கட்டம் ஃபினிஷிங் இதில் வந்து என்ன சொல்ல விரும்புகிறோம்னு சொன்னால் உண்மையிலே வந்து நாங்கள் உழைக்கல் என்றதை தாண்டி நாங்கள் வந்து சேர்த்து வச்சிருக்க சொத்தம் டீம், அதாவது 16 ஆண்டுகள் இந்த பீரியடுகளில் நாங்கள் ஓடி உலகத்தில் நான் நினைக்கிறேன் எங்களோட வடமாநிலத்தில் நிறைய ப்ராஜெக்ட்கள் செய்திருக்கோம். 140 ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் செய்திருக்கோம். இவ்வளோ கடந்த வாரங்களில் நிறைய சொல்லலாம் துன்பங்கள், துயரங்கள், நாடு இது போன்ற பொருளாதார நெருக்கடிகள், கொரோனா பிரச்சனைகள், இந்த கண்ட்ரோல் பீரியடுக்கு விழுந்த மிகப்பெரிய சவால்கள் எல்லாம் எதிர்கொண்டு இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கிறோம். ஸோ இந்த நிகழ்வுன்றது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான மங்களகரமான நிகழ்வு. அதோடு எங்களோட தொழில் வாய்ப்பு வழங்கி தொழில் கொடுத்து 10 பேரை வாழ வைக்கிறது என்ற அந்த கொள்கையை ரெண்டு நாளில் வந்து நாங்கள் மீண்டும் நாங்கள் உறுதி கொண்டு இந்த நிகழ்வை நாங்கள் 2 முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.